சில பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறது தப்புன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அதையும் இதையும் கேட்கக்கூடாதுன்றாங்க. கிடையாது, எது வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டான், எனக்கு என்ன தருவீர்னு கேட்டான். எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? செழிப்புன்னு என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுதான் செழிப்பு. அவ்வளோதான் செழிப்பு. என்கிட்ட இது இல்லை, நான் ஆசைப்படுறேன், எனக்கு தேவைப்படுது, நான் இதை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறேன். இதாங்க செழிப்பு. எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. உடனே ஆண்டவர், உனக்கு தான் எல்லாம் தந்திருக்கிறேனே, ஒரு குறை இருந்தால் என்ன? விஷயம் தெரிஞ்சு தான் நான் உனக்கு முறிச்சு வச்சிருக்கிறேன். அந்த ஒரு குறை இருந்தால் தான் நீ எப்பவும் என்னை தேடுவ. அந்த குறை இல்லைன்னா நீ என்னையே மறந்துடுவ. நீ ஏன் இவ்வளோ பேராசைப்படுற? உனக்கு தான் தேவையானது எல்லாம் இருக்குதே, ஒரு பிள்ளை இல்லைன்னா இப்போ என்ன? அப்படிலாம் கேட்கல. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. கர்த்தர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லுவார், உனக்கு எல்லாம் தந்துருக்கணும், இது ஒரு குறை இருந்தால் என்ன? ஒரு குறை இருந்தால் தான் கர்த்தரை நம்ம நினைப்போம். இப்படி சொல்கிறாங்க. இல்லை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தர விரும்பினார். சொல்கிறான், இவனை நான் பிள்ளையை எடுத்துக்கிட்டு மாட்டாங்க. அவனும் கிடையாதுன்னு சொல்லி அவனை வெளியே கூப்பிட்டு போய் ஒரே ஒரு பிள்ளை தான் கேட்டான். அந்த ஒரு பிள்ளை கூட கேட்கல. சரி, பிள்ளை பிறக்காதுன்ற நம்பிக்கையில் இவனை பிள்ளையை எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறான். அப்படி கேட்ட ஒரு நபருக்கு ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அதான் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு தருகிறார். இப்பேற்பட்ட கர்த்தர் எனக்கு என்ன தருவேன்னு கேட்டு ஒரு பிள்ளையை கேட்டவனுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படிங்கிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல உனக்கு தருவேங்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபு போகும்போது 3 காரியங்களுக்காக ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட. தேவரீர் என்னோடு கூட இருந்து தெய்வீக பிரசன்னத்திற்காக அவன் ஜெபித்தான். காட்ஸ் பிரசன்ஸுக்காக ஜெபம் பண்றான். பிறகு அவன் சொல்றான், நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி தெய்வீக பாதுகாப்புக்காக அவன் ஜெபிக்கிறான். 3வது, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து தெய்வீக போஷிப்புக்காக ஜெபிக்கிறான். அவன் கேட்டதெல்லாம் இதுதான், எனக்கு உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் இது தந்துருங்கன்னு சொல்லி கேட்டான். ஆனால் அவருக்கு என்ன தந்தார்? 2 பரிவாரங்கள். அவன் நினைச்சதை விட அதிகமாக தர்றது தான் தேவனுடைய சுபாவம், தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் மேல் இருந்தது. அவன் ஒன்றுமில்லாதவனாக போனான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறீர்களா? யாக்கோபை போல வேறு தேசத்துக்கு ஓடி போனவர்களா? யாக்கோபை போல பயந்து போனவர்களா? இந்த யாக்கோபை பாருங்க, ஏமாத்தினாதான் உலகத்தில் வாழ முடியும்னு நினைச்சவன். 4 பேரை ஏமாத்தினாதாங்க உலகத்தில் படைக்க முடியும் அப்படின்னு நினைச்சவன். ஆனால் கடைசியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொண்ட பிறகு அவன் யாரை ஏமாத்தணும்னு நினைச்சானோ அவனுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புறான். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வது. நீங்க இன்றைக்கு என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்க அன்னைக்கு யாக்கோபு இருந்த ஒரு கோல் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்க ஆண்டவர் எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைமையில எனக்கு இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து பரிவாரங்களை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்கன்றதை கூட நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார்.